முதல் நுண்ணுயிரே நாராயணன். அது ஜைகோட்டுன்னு சொல்லுவோம், விஸ்வம்னு சொல்லுவோம். அந்த விஸ்வமே ஹிரண்ய கர்ப்பம், தாய் வயிற்றுல இருக்கிற கரு அப்படின்னு சொல்லலாம். கர்ஷ சீரிஷம் தேவம் சகசிராட்சம் சகசிர சம்பவம். விஸ்வம் நாராயணம் தேவம். அது விஸ்வம் நாராயணனே தான் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றது நாராயண சுத்தத்துல. அந்த கரு நாராயணன். ரெண்டாவது, இந்த கரு எப்படி வளர்ந்து உயிர் பெறுறதுங்கிறதுக்கு அழகா நாராயணன் வயிற்றிலேருந்து ஒரு கமலம் வந்து அதுல பிரம்மா இருக்கா மாதிரி காட்டுறதுதான் தாய் வயிற்றுல அந்த பிளசண்டா மூலமாக, தொப்புள் கொடி மூலமாக ஒரு குழந்தை வளர்வது ஒன்றாகுது. அந்த விஸ்வம் எப்படி விஷ்ணு அப்படின்னா அந்த பஞ்ச பூதங்கள் எப்படி வெடித்து சிறைந்து பிக் பேங் என்ற முறைப்படி உலகம் வந்து எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டதோ, சயின்ஸ்ல விளக்கம் கொடுத்தார்களோ, உயிருள்ள நாராயணன் பஞ்ச நாராயணன் ஆகிய அந்த ஜைகோட், அதாவது இரண்ய கர்ப்பம் வெடித்துன்னு சொல்ல மாட்டோம், விரிந்து கொடுப்பதுதான் விஷ்ணு அப்படின்னு சொல்றது. இது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமாகவும் தோன்றுகிறது. அதேதான் வந்து தாவரங்கள்ல ட்ரீயாவும் ஒரு சின்ன ஒரு விதையிலேந்து வந்ததுதான் வந்து தாவரங்களுக்கும் சொல்றது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. அதாவது பஞ்ச பூதங்களோட நம் மூச்சு, தண்ணி குடிக்கிறது, ஆகாயத்திலே தண்ணியில வாழறது, இந்த மாதிரி பயனுக்கு ஏத்தாப்புல உடல் அமைப்புகள் வருகிறது. அதுல இருந்து பூத பிஹேவியர்ஸ், அதாவது ஆத்மாக்களோட இந்த உயிரினம் சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது சொல்றது. இது உணர்ச்சிகள், ஆத்மாங்கிற ஒரு நிலை இந்த விஷ்ணு ஸ்டேஜ்ல கிடைக்கிறது. சோ இப்ப உயிர் பெறுகிறது. உயிர் எங்க கிடைச்சிடுறதுன்னா அதுல நாராயணா ஸ்டேஜ்ல உயிர் வந்துடுறது. சோ இப்போ இந்த உயிர் உணர்ச்சி பெறுதல் இந்த விஷ்ணுத்துவத்துல, ஏன்னா இங்கதான் ஆர்கன்ஸ், கை கால் உடல் சதை இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் இதுல வந்துடுறது. அப்புறமா மூணாவது புருஷ சூக்தத்துல அந்த உணர்வை பத்தி கரெக்டா சொல்றது. கலெக்டர் ஒரு செல்லுல இருந்து இருக்கிற ஒரு முழு உருவமா நமக்கு காட்டியிருக்கு. இது வேணா நம்ம எந்திரன் 2 அந்த பக்ஷி எப்படி இந்த செல்போனை ஒட்டிக்கிறதோ அது மாதிரி செல்கள் நம்ம மேல ஒட்டி இருக்கு அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். சோ இந்த எல்லா உயிரும் ஒருங்க தனித்துவம் கொடுக்கிறது. இந்த பூமி விஸ்வதோ விருத்துவா, அந்த விஸ்வத்திலேயே அந்த புத்தி தான் அப்படிங்கிறத ஒரு பெர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இது கொடுக்கிற இடம் புருஷ சுத்தம், அது விளக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு உயிர் உணர்ச்சியை கொடுக்கிற இடம் விஷ்ணு, உணர்வை பத்தி பேசுற இடம் புருஷ சுத்தம். அதே இது வந்து காணல் நீர் உணர்வு. இது புருஷ ஏவேதகம் சர்வம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த புருஷன் தான் வியாபித்திருக்கான். அப்படின்னா என்ன இருக்கும், உடல் வேற வேற இருந்தாலும் புருஷன் ஒண்ணுதான் அப்படின்னு பரமாத்மா பத்தி அங்க சொல்றது. ஷரம் பரமம் பதம் அப்படின்ட்டு நாராயண சுத்தத்துல ஃபவுண்டேஷனே இந்த பாடி. உடல் இல்லைன்னா இந்த பரமம் பதம் அடையறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்கிறவனே நாராயணன். அப்படின்னு உயிர் வந்து உணர்ச்சியோட பிணை. போக போக நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, சிந்தனையும் இந்த நமக்குள்ள இருக்கிற சுரப்பிகளும் இந்த பாடியோட, இந்த உடலோட, உணர்ச்சிகளோட நம்மள இணைத்து விடுறதுனால இது உலகம் நிஜமா தெரியும். சோ இந்த உயிர் உணர்ச்சியோட இருக்கு, ஆனா அந்த உயிர் உணர்வோட சேரணும். அது புருஷ சுத்தத்துல. ஆனா இது அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த உணர்ச்சியிலேருந்து பிரிந்து வந்து உணர்வோட சேரணும் அப்படிங்கிறதுதான் பூதாத்மா பரமாத்மாட்ச முக்தானாம் அப்படின்னு சொல்லலாம். புருஷ அர்த்தங்களை வச்சு எப்படி திறந்த பயனை அடையலாம் அப்படின்னு